ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 துண்டாக வெட்டிக்கிட்டிங்கன்னா அது சீக்கிரம் வெந்துடும். நான் கழுகுந்த வீடியோவில் காட்டல. நீங்கள் உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு குக்கரில் போட்டுக்கிட்டு விசில் விட்டுறணும். 3 விசில் வரணும். நான் 4 விசில் விட்டுக்கிட்டேன். ஏன்னா அது சரியாக வேகலைன்னு. அப்புறம் வெந்தோடனே எடுத்து வச்சுக்கிட்டேன் அதெல்லாம். நல்லா வெந்துருச்சா, அப்புறம் தோல் உரிச்சு வச்சுக்கிட்டேன் நானே. அது காட்டுல தோல் உரிச்சத எடுத்து ஓரமா வச்சுக்கிட்டேன். அப்புறம் வெங்காயம் உரிக்கலான்னு சொல்லி வெங்காயம் உரிச்சுட்டேன். 2 வெங்காயம் உரிச்சுட்டு வெங்காயத்த வாஷ் பண்ணிக்கிட்டேன். வாஷ் பண்ணிட்டு வெங்காயத்த குட்டி குட்டியோண்டு வெஜிடபிள்ஸ் போடலாம். உங்க ஆப்ஷன் தான். நான் வெஜிடபிள்ஸ் எதுவுமே போடல, ஓகேவா? இது என் ஸ்டைல்ல செய்றேன்ல, அதனால. அப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுக்கிட்டு அரிசி மாவு கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். அப்புறம் கார்ன்ஃப்ளோர் போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு காரத்துக்கு. உப்பு மறந்துட்டேன். கடைசியிலேயே தான் போட்டேன். அப்புறம் முட்டை உடைச்சு ஊத்திக்கிறேன். முட்டை விழுந்துருச்சு உடைச்சு ஊத்தும்போது. அப்புறம் கொஞ்சோண்டு சில்லி சாஸு, அப்புறமா ரெட் சாஸு. எனக்கு பிடிச்சது ரெட் சாஸ் தான்ல, அதனால ரெட் சாஸ் கொஞ்சம் ஊத்திக்கிறேன். ஊத்திட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் இருக்கு. அத போட்டுக்கிட்டு, இப்ப மல்லித்தூள் இருந்துச்சா, அதையும் போட்டுறலாம். சரி போட்டு மிக்ஸ் நல்லா பண்ணிக்கிட்டேன். பண்ணிக்கிட்டோனே அப்புறமா தான் லாஸ்ட்டா தான் வெங்காயம் போட்டேன். ஏன்னா, அப்பதான் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி வரும். அதனால போட்டு வெங்காயத்தையும் புடிச்சு பெசஞ்சேன். பெசைய முடியல. அப்புறம் கையிலேயே பெசஞ்சிடலாம்னு சொல்லிட்டு, கையில பெசஞ்சா கடைசியா தான் உப்பு போடுறேன்னு சொன்னேனா, கடைசியா உப்பு போட்டுக்கிட்டு நல்லா பெசஞ்சேன். பெசஞ்சுட்டு என்ன மாரி ஷேப்ல வர வைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். சரி ஃபர்ஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்ல உருட்டுவோம். என்ன ஐடியா வருதுன்னு பார்ப்போம். அப்படி சொல்லிட்டு ஒண்ணொண்ணா எடுத்து ரவுண்ட் ஷேப்ல உருட்டினே இருந்தேன். இன்னைக்கு எதுக்கு திடீர்னு ஸ்நாக்ஸ் செஞ்சேன்னா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா ஸ்கூல் விட்டு வந்தோனே. அதனால சரி போர் அடிக்குது, ஸ்நாக்ஸ் பண்ணலாம். ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு சொல்லிட்டு ஹோம் ஒர்க் இன்னைக்கு கம்மியா தான் இருந்துச்சு. அதனால ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு வந்துட்டேன். அப்புறம் உருண்டை உருண்டையான ஷேப்ல உருட்டிக்கிட்டேன். உருட்டிக்கிட்டு அப்புறம் அடுப்பு பத்த வச்சேன். அடுப்பு பத்தவே வைக்கல. அப்புறம் மறுபடியும் பத்த வச்சு எண்ணெய் ஊத்திட்டு, எண்ணெய் காயணும். காய கொஞ்சம் லேட் ஆகுமா எண்ணெய். அதனால எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் நேரம் ஆச்சு. அப்புறம் எண்ணெய் காஞ்ச உடனே அதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டேன். போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். நான் அதுவும் ஃப்ரை ஆகுது ரொம்ப நேரமா ஆகுது. ஏன்னா உள்ள உருளைக்கிழங்கு வேகணும்ல. அப்புறம் ஃப்ரை ஆனோனே எடுத்து ஒரு தட்டுல வச்சுப்பேன். வச்சுக்கிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமான்னு பார்த்தேன். பார்த்தா வேகல லைட்டா. எதுவுமே அவ்வளவா. சரி ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம் எடுத்து. அப்படின்னு சொல்லி பிளேட்ட காணோம். தேட பார்த்தா பக்கத்துல இருந்துச்சு. எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த பிளேட்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு எதனா வீடியோ வேணும்னா சொல்லுங்க. நான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்றேன், ஓகேவா? நான் எனக்கு நிறைய ஸ்நாக்ஸ் செய்ய தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வடை மாதிரி செய்றேன். இது நல்லா இருக்கா பாருங்க. அப்புறம் கடைசியா ஃபைனலா எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துன்னு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க. ஓகே, பாய். அடுத்த வீடியோல பார்ப்போம்.